உடம்பு வாங்கி வந்து 30 வருஷம் ஆகும். பெயிண்டிங் வேலையை போயிட்டு இருந்தேன். அது வந்து உடம்பு இல்லை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ வேலை பார்க்க முடியாமல் ஒரு வருஷமாக அந்த கடையை போட்டுருக்கேன். இல்லை வருமானம் அந்த வருமானம் வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாள் எவ்வளோ வரும்? எவ்வளோ வருமானம் வரும்? ஒரு நாள் வந்து ஒரு 1000 ரூபா தான். நல்லா போச்சுன்னா நல்லா போச்சுன்னா அவ்வளோதான். முதல் வந்து இட்லியோட போட்டுருந்தேன் 2-3000 ரூபாய் போச்சு. அது அப்படியே குறைஞ்சி நானே வீட்டை தான் போட்டேன். அது அப்படியே குறைஞ்சி வந்து அது வருஷம் 2 பேருக்கு சம்பளம் கொஞ்சம் கட்டிடுவாங்க. அவ்வளோ யாராவது நான் வந்து ஒட்டல் இருக்கேன். 1000 ரூபா வருமானம் இருக்கும். ஒரு 200-300 இருக்கும். அதுதான் புதுக்கடையில் ஒரு அங்கேயும் நீங்கள் அங்கே குழப்பாங்க தொழில் ஒன்றும் கிடையாது. இதான் இங்கே வந்தோம் 30 வருஷம் ஆகும். நான் ஹோட்டல் சொல்லி பார்த்தா நான் வீட்டு வேலை போயிட்டு நான் விருப்பப்படாத எனக்கு உடம்புல வந்து பாட்டி நிறைய ஒரு வேலை இல்லை கழிச்சு தெரியும். அங்கே இப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த கடையை ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு வருமானம் வருதா? இப்படி வருமானம் ஒரு 200 ரூபா இது மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? இப்படி நார்மல் டேஸில் நார்மல் மாதத்துக்கு வந்து நமக்கு மாதத்துக்கு வந்து அவ்வளோதான் ஒரு 5000 ரூபா தான். 5000 சில பிரச்சனை வருமா? இப்படி டெய்லி போலீஸில் அந்த மாதிரி இருக்குது? போலீஸ் இல்லை ஊருக்கு பிரச்சனை தான். கொஞ்சம் பையனாரு கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இங்கே இருக்கலாம், எப்படி விற்கலாம், எங்கள் ஊரில் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணி எப்படி போயிட்டு வைக்க விட மாட்டாங்க. யாருமே நடக்காது. அப்படி எப்படி பண்ணீங்க? எந்த மாதிரி கேஸ் பண்ணீங்க? யாரும் என்ன இப்போ ஒரு 10-30 வரைக்கும் கூட போட்டேன். அதை நான் சொன்னேன். இப்போ தான் 4 வந்து அதில் இருக்காங்க. அந்த டைமில் எப்படி நீங்கள் அதை இது பண்ணுவீங்க, டேஸ்ட் பண்ணுவீங்க? வேலை பண்ணுறதுன்னா நம்ம இன்னைக்கு நேற்று ஒரு 1000 ஒரு 200 கூட விற்றுனீங்கன்னா அதை இதில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது கஷ்டம் தான். உங்களுக்கு இந்த தொழில் எப்படி தொடங்கணும்னு ஐடியா வந்துச்சு? தொடர்ந்துன்னா என்ன முடியல. என் வீட்டு அம்மா வந்து ஹோட்டல் தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தொழிலில் வந்து அவ்வளோ தெரியுமில்ல. அப்போ இப்படி ஒரு வண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் பார்த்துக்கிடுவோம். சரி செய்வோம். 2 பேர் தான் பார்த்துட்டு இருந்தோம். முதல் 2 பேருக்கு சம்பளம் அப்படியே வந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு சம்பளம் கட்டிக்கிறாங்க. அதுக்கு வேலைக்கு ஹோட்டலில் வேலைக்கு போகிறோம். எனக்கு வேறு ஒரு வேலைக்கு போக முடியாதா? இந்த வடையாள பொறுத்து பார்க்குறோம். இதுக்கு ஃபியூச்சரில் பேர் நீங்கள் பிளான் எடுத்துருக்கீங்களா? வேறு ஏதாவது பண்ணலாம்? தேங்க்யூ.